ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். தலைப்பு: அபாண்ட பலி, அதாவது வீண் பலி, அரச தண்டனை. இது முடியாட்சி இல்லை. முடியாட்சி இருக்கிற காலத்துல அது அரசன், சரியா? இப்ப மக்கள் பிரதிநிதிகள், மக்களாட்சி, கவர்மெண்ட் தண்டனை, கவர்மெண்டுடைய அந்த தண்டனை அப்படி வச்சுக்கிடுவோம். அரசங்கிற வார்த்தை வேணாம், கவர்மெண்ட்டுடைய தண்டனை. அதுக்கு என்ன காரணம், யாருக்கு இதெல்லாம் இது வரும் அப்படிங்கிறத விளக்க போறேன். ஜோதிடம் எதில் இருக்கிறது? எனது மதிப்பிற்குரிய ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி கோட்பாட்டில் தான் இருக்கு. எந்த முறையில் பார்க்கிற ஜோதிடர்களும் வணக்கத்துக்குரியவர்கள். ஜோதிடத்துறையில் வந்தாலே ஒரு பெருமை தான். ஆனாலும் ஃபைனல் பண்ண இந்த கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுக்கு வரணும். கிரகங்கள் என்ன, அதாவது பாரம்பரிய முறையில் 12 பாவகங்கள் கிரகங்கள், அதோட தொடர்புகள். மற்ற அமைப்புல பார்த்தாலும் கிரகங்கள் தானே பலன் தரணும். எந்த முறையில் பார்த்தாலும் கிரகங்கள் தான் பலன். அப்ப கிரகத்துடைய சுபத்துவ பாவத்துவம் தானே. சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். ரெண்டும் கலந்துருந்தா சுபத்துவ பாவத்துவம். முதல்ல பாவத்துவம், அப்புறம் சுபத்துவம். இதுல என்ன சந்தேகம் இருக்குதுல்ல? இதுதான் தரும், இந்த பலன் தான் இது தரும். இப்ப வீண் பலி, அபாண்ட பலி யாருக்கு வரும் சொல்லிடலாமே. ஜோதிடத்துல 12 பாவங்கள், 6, 8, 12 தேவையில்லாத பாவங்கள். 8 ஆகாதது, அடிபடுறது, இந்த மாதிரி புரட்டி போடுறது, சம்பவத்தை வாழ்க்கை முறையை மாற்றி விடுவது. 6ஆம் இடம் எதிரி. 12 சிறைவாசம். கடுமையா இருந்தால் மட்டும் பாவத்துவம். இதே வெளிச்சமாயிட்டா 6 வேலையை குறிக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 8ஆம் இடம் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கும், அது திடீர் அதிர்ஷ்டம். 12ஆம் இடம் அதுவும் சுப செலவுகள், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம் அப்படி வரும். அந்த விபரீத ராஜயோகம்லாம் அப்படி வெளிச்சம் வந்தா தான் வரும். பாவத்துவம்னா வீண் பலிங்க. சிம்பிளான மேட்ரு தான். ஜாதகர் நல்லா இருப்பாரு, அவர் தப்பு தண்டா செய்ய மாட்டாரு. ஆனாலும் வீண் பலி வருது. வீண் பலி வருதுல, வேற ஆள் செஞ்சுட்டு இவர் மேல தூக்கி போடுறது வீண் பலி. 6, 8, 12 பாவகங்கள் தொடர்பு பெற்று கண்டிப்பா வரும் பொழுது அந்த வீண் பலி அவரை அடைந்தே தீரும். அதுல இருந்து தப்பிக்கிறாராங்கிறது வேற சமாச்சாரம். இப்ப இது மட்டும் சொல்லுவோம். வீண் பலி ஏற்படுவதற்கு பாவத்துவமான தசாபுத்திகள், அவயோக தசாபுத்திகள், லக்கணத்துக்கு அவயோக தசாபுத்திகள் 6, 8, 12 கனெக்ட் ஆகும் பொழுது வீண் பலி சேரும். லக்கணம் இருந்தா தாங்குவாரு, வெளியே வருவாருங்கிறது அடுத்த அமைப்புங்க. இந்த 11ஆம் இடம்ல வெற்றி ஸ்தானம். அது பலி இருந்தாலும் அது வழக்கு வைத்து வாதாடி வெளியில வரக்கூடிய அமைப்பு இருந்தா தான் வர முடியும். அரச தண்டனை, அதான் சொன்னேன், அந்த காலத்துல முடியாட்சி, பெருமையா சொல்லலாம், அரசர்கள் அப்படி சொல்றான். இப்ப மக்கள் பிரதிநிதி. அரசுங்கிற வார்த்தை நம்மகிட்ட வராது. மக்கள் பிரதிநிதி ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப கவர்மெண்ட்ல சிறைவாசம், சூரியன் கட்டு போகணும். சிம்ம வீடு சூரியன் தானே. சிம்ம வீடு அரசாங்கம், சூரியன் அரசாங்கம். பாவத்துவமான கவர்மெண்ட்டுடைய, சுபத்துவமான கவர்மெண்ட்டுடைய லாபம் அரசு வேலை. பாவத்துவமான தண்டனை சிறைவாசம். அப்ப இந்த 8, 12 கனெக்ட் ஆகும். எல்லாமே ஜோதிடத்துல எல்லா பாவங்களும் சேர்ந்தா பலன் இருக்கும். ஒரு வார்த்தையில எந்த பதிலும் சொல்லவே முடியாது. எந்த ஒரு ஜோதிடத்துல விஷயத்தையும் ஒரு வார்த்தையில் பதில் அளிச்சா தவறா போகும், வராது, நடக்காதே. நம்ம எப்படி சொல்றது? எல்லாமே சேர்ந்துதானே, இணைந்த கைகள் மாதிரி 12 பாவங்களும் கிரகங்களும் தொடர்பு பெற்று வரக்கூடிய அமைப்புல அந்த இப்படி கடுமையான பாவத்தை வரும்போது குடும்பத்துல இவருக்கு அஷ்டமச்சனியோ 7 சனியோ, குடும்பத்துல உள்ளவர்களுக்கு அஷ்டமச்சனி 7 சனியோ, பிள்ளைகளுக்கு பூராமே அஷ்டமச்சனி 7 சனி, இப்படி எல்லாம் வரும் பொழுதுதான், எல்லாம் சேரும் பொழுதுதான் அந்த அதுல 5ஆம் இடம் கட்டு போகும், கௌரவ குலையுதுன்னு அர்த்தம். இப்படி நுணுக்கமா சொல்லிட்டே போறாங்க. ஆக வீண் பலி, இந்த தண்டனை, கவர்மெண்ட் தண்டனை, இப்படி கட்டப்படக்கூடிய அமைப்பு பூரா லக்கணத்திற்கு அவயோக தசைபத்தில் பாவத்துவமா இருந்து 6, 8, 12 சம்பந்தப்பட்டு நடைமுறையில் வரும்போது வீண் பலி ஏற்பட்டே ஆகுங்க. எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ வீடியோ கோட்பாடு அடங்கிய வீடியோக்கள் இருக்குது. கல்வி முதல் வெளிநாடு பயணம், உயர்கல்வி, அது திருமணம், 2ஆம் திருமணம், எவ்வளவு சம்பாதிப்பாரு, வெளிநாட்டுக்கு போவாரா, போயிட்டு எவ்வளவு நாள் இருப்பாரு, படிச்சது ஒண்ணு வேலைக்கு போறது ஒண்ணா இருக்கும். அப்படி இருந்தாலுமே நலநிலை இருக்கிறாரா, படிச்சதுல வேலை இல்லை நலநிலை இருக்கிறாரா, படிச்ச அமைப்புலேயே வேலைக்கு போய் கஷ்டப்படுறாரா, எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு, அத்தனையும் அந்த வீடியோக்கள் இருக்கு. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும்
திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க. திருமண பொருத்தம் சிசேரியன் குறிப்பதற்கு மட்டும் உடனடியாக சொல்லப்படும். மிகவும் அர்ஜென்டான காரியங்களுக்கு உடனே முடிவெடுக்கக்கூடிய காரியங்களுக்கும் உடனடியாக பதில் கேட்டுக்கலாம். மெதுவாக கேட்டுக்கலாம். என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, என் கூட வந்து ஒரு 6வது படிக்கிறது உயர்கல்வி என்ன எடுக்கலாம், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, இப்படிலாம் தெரிஞ்சு கொள்ள ஒரு நாட்கள் காத்திருந்து கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு நிம்மதி பெறுங்கள். திருமண பொருத்தம் எப்படி பாக்குறீங்க? 10 பொருத்தம்ங்கிறது சம்பந்தமே இல்லை, எப்படியோ கொண்டாந்து உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கு இல்லை. ஜாதகத்தை கொடுத்த உடனே ஒத்த ஜாதகத்திலேயே அவருக்கு எப்ப திருமணம் செய்யலாம்ங்கிறதை இப்ப கொண்டு வந்து திருமணத்துக்கு பொருத்தமா தானே இப்ப செய்யலாம், இப்ப செய்யக்கூடாது போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கேன். 1 வருஷம் 6 மாசம்னா பேசி நம்ம அதை நடத்திக்கலாம். ஏன் என்னுடைய குடும்பத்திலே நடந்திருக்குது. ஆனா பேசி 4 வருஷம் தாமதம் பண்ண முடியாது. அப்ப 4 வருஷம் பாவத்துவமான தசை, 4 வருஷம் சென்று செய்யுங்க அப்படின்னு ஜாதக அடிப்படை, தசா கிரகத்துடைய நிலைகள், தசாபுத்தி அமைப்புகள் இதை வச்சு சொல்லிவிடுறதுதான். அப்படி திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்குறோம்? இந்த ஜாதகத்துல இருக்கும். ஆணோ பெண்ணோ அவர் ஜாதகத்தில் அவரை பற்றி தெரியும், 7ஆம் இடம் மனைவி பற்றி தெரியும், குடும்பம் எப்படி அமைப்போகுது, இப்ப பிறந்த இடத்துல குடும்பம் எப்படி இருக்கு, கல்யாணம் ஆன பின்னாடி எப்படி குடும்பம் இருக்கு, தசாபுத்தி அமைப்புகள் அதை வச்சு பார்க்கலாம். அதிர்ஷ்டஸ்தானம் எப்படி இருக்குது, 5 9 மறையக்கூடாது, சூரிய சந்திரர்கள் வந்து ஒளிக்கிரகங்கள் மங்கக்கூடாது, அதுக்காக அது மங்கிருச்சுன்னா மற்ற கிரகங்கள் ஈடு கொடுக்கும். ஒரே வார்த்தையில எந்த இதுவுமே சொல்ல முடியாது பாருங்க. குரு கெட்டு போகக்கூடாது, சுக்கரன் இது நிலையானது, குரு கெட்டு போகக்கூடாது, சுக்கரன் கெட்டு போகக்கூடாது, 2 சுபக்கிரகங்கள், முதன்மையான சுபக்கிரகங்கள். புதன் நல்லா இருக்கணும், அறிவு இருக்கணும், இப்படிலாம் பேசிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த அமைப்புல திருமண பொருத்தம் புதன் 2 பேரும் நல்லா இருந்தா இனிமையா போகும். சண்டை சச்சரவு வந்தாலும் அப்படியே அதை வந்து உடனே மறந்து ஒரு இணக்கமா போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அறிவு வேலை செய்யக்கூடிய அமைப்புலாம் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தேன். திருமண பொருத்தம் பார்க்குறேன். சிசேரியன் குறிப்பதற்கு குழந்தை நல்லாவே குறிச்சு கொடுக்கலாம். ராகு காலத்தில் குறிக்கக்கூடாது, யமகண்ட காலத்தில் குறிக்கக்கூடாது, ஆண் பெண் காலத்துல தான் ஆண் குழந்தை பிறகு பெண் குழந்தை பிறக்குங்கிற குழப்பமான சிந்தனை உள்ள கொண்டு வரக்கூடாது. சனிக்கிழமையில பிறந்தா தப்புன்னு நினைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை பிறந்தா தப்புன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை. நமக்கு மெயினே வந்து இதுதான், லக்கணம் தான் மெயினா இருக்கணும். எந்த யோகம் இருந்தாலும் லக்கணம் தான் எடுத்து செயல்படுத்தும். லக்கணாதிபதி நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, கல்வி நல்லா இருக்கணும், ஜாதகமே சத்தா இருக்கணும், ஆயுள் பாவம் இருக்கணும். இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் அமையாது. ஆனால் பெற்றோர் ஜாதகத்தை பார்த்தோம்னா அதுல 5ஆம் அதிபதி குருபவன் 2 பேர் ஜாதகத்திலையும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமா அவருக்கு நல்ல குழந்தை பிறக்குங்கிற அமைப்புல நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது ஒரு இதை கொண்டு வந்துட்டாலே அனைத்து அதிலே வந்து அடங்கிடும். அப்படி நீங்க பார்த்துக்கலாம். இது வரைக்கும் 10-15 பேருக்கு குறிச்சு கொடுத்துருக்கேன். கரெக்டான டயத்துல நல்லபடியா இருக்குது. அத்தனை பேருக்குமே குழந்தை பிறகு ஜாதகங்களை கொடுத்துருக்காங்க. ஆகவே எந்த ஒரு பலனாலும் என்கிட்ட கேட்டு நீங்க பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில். எப்போதுமே என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை பாருங்க. ஜோதிடத்தில் உண்மைத்தன்மை உணருங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.